குட் ஈவினிங் பூபதி ஃபேமிலி. ஹாய் பூபதி ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ்ஸு வந்து புளியூரில் ஒரு வேலையாக போயிட்டு நானும் பிரகாசம் வரும்போது புளியூரில் பார்த்தோம். ஷார்ட்ஸும் லோயரும் ரேட்டு சீப்பாக கிடைக்குது ரேட்டு. அதனால் வந்து இப்போ பன்னந்தூரில் இருக்கோம். இங்கேருந்து நேராக கிளம்பி புளியூர் போக போகிறோம். புளியூர் போயிட்டு அங்கே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃபேமிலி. இதுதான் தெரியுது. எடுத்துட்டா இல்லை போட்டா அவ்வளோதான் ஃபேமிலி, கிளம்பியாச்சு. இப்போ நேராக வந்து அரசமட்டி டு புளியூர் அப்படியே கிளம்பணும். இதுதான் நம்ம 4 ரோடு, இந்த ஏரியா தான். ஒட்டங்கடை வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ரூட் வந்து திருப்பத்தூர் ரோட்டு, இது போனீங்கன்னா தருமபுரி ஃபேமிலி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கூட துணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வச்சு பார்த்தியா லைட் இந்த ஏரியா. இங்கே பாருங்க, அங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும். வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். வீடியோ எடுக்கணும்னா லைட்டு போட்டு சொல்கிறேன். இல்லைடா சொல்கிறப்ப எதனா ஒன்றா கூட இப்போ 2 வீலர்லேயே வரேன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த வண்டியோட லைட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அடிக்கும். தனியாக வரேன்னா ஒரு இதாக இருக்குல்ல, பயமாக இருக்கும். பயமாக இருக்காது, பயப்படுறவங்களுக்கு பயமாக இருக்கும்ல இந்த இடம்லாம். அதுக்கு சொல்கிறேன் நான். டெஃபினெட்லி பாரு, இந்த மாதிரி லைட் வந்து இன்னும் பளிச்சு நல்லா லைட் நல்லா அழகாக தெரியுற மாதிரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு சொல்கிறேன். கலர்ஸ் போகிறாங்க கப்பல்ஸ். அவ்வளோதான், புளியூர்கிட்ட ரீச் ஆயாச்சு ஃபேமிலி. பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், 1/2 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. இங்கே போடுற அந்த பில்டிங்கில் மெடிக்கல்லாம் வச்சுருக்காங்க பிரகாஷ். இதுதான் ஃபேமிலி புளியூர். போர்டு எங்கே இருக்குது? இதுதான் புளியூர் ஃபேமிலி. ஸ்கூலில் இருக்க மச்சான் போர்டு. புளியூர் போர்டு இருக்குமேடா, ஊர் பேர் போட்ட பச்சை கலரில் ஒரு போர்டு. ஓகே ஃபேமிலி, ஃபைனலாக வந்து புளியூருக்கு வந்தாச்சு. புளியூரில் பாருங்கள், மெயின் ரோடில் கடை பேர் வந்து குருவா. இந்த கடை பேர் தான் குருவா ஸ்டோர்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் கடை பேர். கோமச்சாந்தி. அதெல்லாம் கடைக்கு வந்தாச்சு. இதுதான் கடை ஃபேமிலி. கடை உள்ள என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் துணி ஃபேமிலி. கிளாத் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கிளாத்து. சத்தி இடம் சொல்லி வச்ச மாதிரி வர. சத்தி எதுக்கடா வந்திருக்க? சும்மா சொல்லக்கூடாது, யூடியூப்பில் மாட்டிக்குவேன். ஃப்ளாஷ் அடிக்குவேன். செல்லு துணி எடுக்க வந்தியா? இல்லை ஆனாக்கு தான் வந்தாங்க. எடா பிரகாஷ் அங்கே போயிட்டா? எல்லாமே எதை எடுத்தாலுமே சீப் ரேட் தான் வச்சா எடுத்துக்க. பேசுகிற எடுப்பாங்க. எது எடுத்தாலும் 200 வேறு ஃபேமிலி. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. பிரகாஷ் இது அப்படி போடலாம், அப்படி காட்டுவேன். ரன்னிங்கில் இருக்கு. நான் வந்து பார்த்துருக்கேன். வருடா, அவனை காமிச்சிடுறா. ஃப்ரெண்டு சத்தி, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எதாச்சியா பார்த்தோம் இங்கே இருந்தான். சொல்லி வச்செல்லாம் கூப்பிட்டு வந்த ஃபேமிலி எதாச்சியா இருந்தா. மச்சா இப்படி வைக்கிட்டா, இப்படி கடைக்காக ரொம்ப நாளும் வரைய மாட்டேங்கிறாங்க. எடுத்துருக்காங்க. சரி வரட்டு. கடை ஓனர் இவங்க தான் ஃபேமிலி. அக்கா ஒரு ஆய் காட்டுறீங்கக்கா. அக்கா எனக்கு லோயஸ்ட்டு ப்ரைஸில் கம்மி ரேட்டில் எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுக்கா.
ஆமாம், கம்மி ரேட்டில் எடுத்து காட்டுங்க. மீடியம் சைஸ்க்கா டிஷர்ட்டு. நல்லா நல்லா அந்த மாதிரி டிசைனாக இருக்கிற மாதிரி. எவ்வளோக்கா? 150. கிளாத் நல்லா இருக்குண்ணா? நல்லா ஜெர்சியா? சரிக்கா, அது அப்படியே வைங்க, நல்லாயிருக்கும் போது. இந்திரா பிரகாஷ், இந்த டிஷர்ட் எப்படி? 200ங்களா? அப்படியே அது ஓகே. நல்லா அப்படியே கவர் ஆகிடும். இது இதுக்கு நான் இது வேணாண்டா, பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாத் பார்க்கலாம். இங்கே வந்து ரொம்ப போகாத. ரொம்ப தூரமாக போனால் அவங்க பேசுறது கேட்காதுல்ல, நான் பேசுறது கேட்க. நம்ம வாயர் சாஸ் எல்லாம் அது கேன்சல் பண்ணி விட்டுரு, இங்கே கூட எடுத்துக்கோ. வந்து பிராண்ட் சைஸ் வந்து எட்ரா எட்ரா மச்சான், வேடு பண்ண கூட கூப்பிட்டு வரணும். அவனுங்கெல்லாம் செட் ஆகும், அவனே பார்த்து எடுத்துப்பான் கலர் கலராக. அவனுக்கு சென்னை மெட்ராஸில் தான் வேணும் தானே, அதுவும் அதே ரேட்டு தான். இது காட்டன் தானே? காட்டனா இது? பாப் லோயரே கூட சாக்ஸ்லாம் வீட்டுக்கு வச்சு இருப்போம். எது உனக்கு செட் ஆகுது ஓகே. டிஷர்ட் இருக்கு. கெட் ரெடி ஃபார் ஸ்குவாட். இங்கே பாருங்கள், சாக்ஸு லோயரு எல்லாமே இருக்குது. நம்பர் ஆஃப்
வேறு எதுவும் ப்ளைனாக கிடைக்காதா டிஷர்ட்டு? வேறு ப்ளைனாக இருந்துச்சுன்னா எல்லாம் ப்ளைனாக கேட்கறத டிசைனாக கேட்கலாங்க. சரி, இது இந்த மாதிரி டிஷர்ட்டில் என்ன இருக்குது? 250 சரிங்க, ஃபுல்லாக அது ஃபுல்லாக எல்லாமே 250. இது வந்து டிசைன் கம்பெனி எவ்வளோக்கா? 300 இது 250. பின்னாடி அது உட்டி மச்சான், வெள்ளெல்லாம் பண்ண போடுவோம்ல, செம்மையாக இருக்கும். எடுத்தாச்சுக்கிறாங்க. ஒரு லாயரு 2 டிஷர்ட் எடுத்துருக்கோம். அக்கா ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அது போக டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. நமக்கு அக்கா பார்க்கலாம், வீடியோ ஸ்பான்சருக்காக யூடியூப்காக அவங்களே மனசார எவ்வளோ சொல்கிறாங்க அந்த டைப்பில். அவன் நினைப்பான், ஏன்டா வீடியோ எடுத்துட்டு சும்மா நாட்டிக்கு என்கிட்ட குறைக்கணும். எப்பவுமே கேட்பாங்களா? இல்லை கேட்பாங்களா? வீடியோக்காக இல்லை, அக்காவே சொல்லிட்டு நாளைக்கு ஃபைனல் பண்ணுவாங்க. $650 வந்துருக்காங்க. அக்கா வந்து ஃபைனலாக 50க்கு வச்சுட்டு அரௌண்டாக வந்து 600 கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரைஸ் வந்து ஓகே, கரெக்டாக இருக்குல்ல. இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா ஒரு லாயர் பார்த்தீங்கன்னா 200 250 போட்டிருக்காங்க. எவ்வளோ? 250. 2 டிஷர்ட்டு 200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600னா 650. லாயரு 650, 50 மைனஸ் பண்ணிட்டாங்க. லாயரு 2 டிஷர்ட்டு 200 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த குவாலிட்டியில். பாருங்கள், நீங்களே பாருங்கள் தம்பி. இந்த குவாலிட்டியில் இந்த கிளாத்தில் 200 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நான் திருப்பூரில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அசல் ஜூஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது போகும்போது திருப்பூரில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டிஷர்ட், இந்த லாயர் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க இந்த லாயர் ரேட்டு. ஆனால் நீங்களே கம்பேரிசன் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஃபேமிலி. இந்த லாயர் எப்படி இருக்குது, இந்த லாயரோட கிளாத் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த லாயர். இந்த லாயர் வந்து ஏதோ இல்லாத குறைக்கு எடுக்கிற மாதிரி எடுப்போம். அப்போ தான் உண்மை. ஏன்னா பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானே ஜனா விமல் மாமா 3 பேர் லோடுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தோம். ஜோடி எல்லாம் செட்டாக ஒரே மாதிரி. இன்னொன்று சாக்ஸ் ஒன்று எடுத்தோம். 250 ரூபாய் எனக்கு. இது எப்படி இருக்குது பாருங்கள், 200 ரூபாய்க்கு. கிளாத்து தான் சூப்பராக இருக்காங்க. சரி, அதனால் மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்தாலும் சரி, இல்லை யாராவது வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, புலியூர்லேருந்து ஒரு 100 மீட்டர் ஒரு 500 மீட்டர் வரும் சம்திங்கு. புலியூர்லேருந்து வரும்போது பாசிமிலி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் கடை பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடை பேர் துருவா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் கடை பேர். சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லை, அப்படி காட்டு டிஷர்ட் பாருங்கள் ஃபேமிலி. இந்த டிஷர்ட்டு மச்சான் நருட்டோ டிஷர்ட் இருக்கிறான். நருட்டோ டிஷர்ட் கம்பெனி பிராண்டா? இல்லை அந்த இது ஸ்குவாடு நருட்டோ பிராண்டாக இல்லை, ட்ரெண்டிங் பிரிண்டட் புலிங்கோன்னு சொல்லிட்டு பசங்களாம் போடுவாங்க நிறைய. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு. அது இல்லாமல் அங்கே வந்து ஃபேமிலி, அப்புறம் வந்து நம்ம யங்ஸ்டர் வந்து போடுற மாதிரி இது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு. எங்கள் அக்கா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள், ப்ளைனு எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஷர்ட்டு இது எடுத்துருந்தா இருக்காரு, இன்னும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் வருங்க. இனிமேல் அக்கா கடைக்கு தான் வருவேன். வீட்டில் ரப்பீஸ் போட்டுக்கிறதுக்கு வந்து அக்கா கடைக்கு தான் வருவேன். அக்கா நமக்கு பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
எல்லாமே பாருங்கள், லோயரு, டிஷர்ட்டு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி லேடிஸ்க்கும் இருக்குது. நைட்டி இன்ஸ்கர்ட். நைட்டி இன்ஸ்கர்ட்டு இங்கே ஏதோ போட்டுருக்கீங்க. சேரீ இல்லை இல்லை நைட்டி இன்ஸ்கர்ட். நைட்டி இன்ஸ்கர்ட். பாக்கெட்டில் வச்ச மாதிரி இருக்குது. லோயரு நிறைய டிசைன் எல்லாமே இருக்குது. கார்கோ ஃபேண்ட் மாதிரியும் இருக்குது. இங்கே பாருங்க. ஆமாம், இதுவும் இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகே ஃபேமிலி, எனக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், இன்னும் ஒரு 2 செட்டு. என் மச்சானுக்கு தான் ஒரு டிஷர்ட்டாவது நான் என் மச்சானுக்கு எடுத்து கொடுக்கணும். எனக்கு எடுத்து கொடுத்துருக்கான், எடுத்துக்கோங்க. நான் நீங்கள் சொல்லுங்கள் ஃபேமிலி, எடுத்துக்கிட்டோம் என் மச்சான். அக்கா காட்டுறாங்க. இன்னும் ஒரு 2 செட்டு எனக்கு வந்தால் டிஷர்ட் லாஸ்ட்டாக பார்த்துக்கேன். அப்புறம் பார்த்து இந்த போக்கோவா இது ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எது பிடிக்கிற பார்ப்பேன். ஃபுல் ஹேண்டாக ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. இது மாதிரி இருக்கு தானே இந்த மாதிரி நீ எடு. கலரே போட மாட்டேன். கலர் சொல்றேன்னா எடுத்துடுவேன். கலர் சரி நானே எடுத்துக்குவோம். ஓகே ஃபேமிலி, ஃபைனலாக புலியூர்லேருந்து ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிரகாஷ் எடுத்துக்கவே மாட்டேன்ட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஃபேமிலி. ஏன்னா நீயே உன் லைஃப்பை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கலடா, எதுக்கடா எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக பேசிட்டான். இருந்தாலும் எனக்கு ஆசை இருக்குல்ல ஃபேமிலி, எனக்கு வந்து நிறைய செஞ்சுருக்கான் சின்ன வயசுலேருந்து. அது இதுன்னு சொல்ல விரும்பல, ஆனால் நிறைய செஞ்சுருக்கான் எனக்குன்ட்டு. அதனால் என்னால் முடிஞ்சது ஒரு டிஷர்ட்டாவது எடுத்துக்கடான்னு சொல்லி கெஞ்சி எடுத்து கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக நல்ல டிஷர்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே ஃபேமிலி, ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம வீடை பார்ப்போம். ஆல்ரெடி முன்னாடி காமிச்சிருப்பேன். இதான் ஃபேமிலி வந்தாச்சு. ஃபைனலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பசிக்குது வேறு, டயர்டாக இருக்குது, ஒர்க்கை செஞ்சுட்டு வந்தது. ஒய்ஃப் பார்க்குறாங்க பாரு ஃபேமிலி. பாரு ஃபைனலாக பார்க்குறாங்க பாருங்க. 3 பேண்ட்டு, 2 லோயரா, 1 2 இது ஒரு டிஷர்ட் 3 அண்டு பிரகாஷ் வந்து பிடிச்சி சொன்னான்னா மொத்தம் 4 டிஷர்ட்டு 2 லோயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபேமிலி. எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, அம்மா இது எப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? இங்கே பாரு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா? ப்ரைஸு ரேட்டும் 200 ரூபா ஒரு டிஷர்ட்டு, பேண்ட்டு 200 ரூபா. சூப்பராக இருக்கா? ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம் வேணாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு வேறு யார் காசு செலவு பண்ணுறது? அடுத்த வாரம் மாரியம்மா பண்டை வேறு வருது ஃபேமிலி. சரி, அதனால் வந்து அதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கும் நிறைய செலவு இருக்குது. ஏன்னா மாரியம்மா பண்டை சொந்தங்களை கூப்பிடணும், நல்ல கறி அது இது எடுக்கணும், செய்யணும். ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆளில் போட்டுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேமிலி. ஓகே ஃபேமிலி, குட் நைட், பாய் ஃபேமிலி.